இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரான் ஸ்டுடியோ ப்ரோ ஹைஃபை வயர்லெஸ் ஸ்டீரியோ ஹெட்ஃபோன். ஸோ இதோட அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து இது மார்க்கரோட எம்ஆர்பி ரேட் வந்து 3250. ஸோ இதில் வந்து அமேசானில் வந்து டிஸ்கவுண்ட் போக வந்து 1099. ஸோ இந்த அவுட் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸு, அப்புறம் டிரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸு, ஸ்பீக்கர் சைஸு, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், இம்பிடன்ஸு, மைக் செட்டிங், ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி 1000 mAh, மியூசிக் ப்ளே டைம் அப் டு 20 hours, சார்ஜிங் இன்புட்டு 5 volt 1 ampere, சார்ஜிங் டைம் 5 to 6 hours, ஸ்டாண்ட் பை டைம் 300 hours, அதர் சப்போர்ட் வந்து ஆக்சிலரி NTF கார்டு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது என்ன டீட்டெயில்ஸ்னா ஸோ இதான் வந்து இது ஸ்டுடியோ ப்ரோ பீட்ரான் ஸ்டுடியோ ப்ரோ. ஸோ இதில் வந்து கால் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் பட்டனு, அதுக்கப்புறம் ப்ளே பட்டனு. இதில் வந்து மைனஸ் சைன், அதாவது வால்யூம் மைனஸ் வால்யூம் ப்ளஸ்ஸு, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கால் ஃபங்க்ஷனு, அப்புறம் டாகிள், அதாவது டிஎஃப் மோட்லேருந்து, அதாவது டிஎஃப் மோடு, அதுக்கப்புறம் வந்து MP3 மோடு ரெண்டு டாகிள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ப்ளே ஸ்டாப்பு பட்டன். இது ப்ளே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் திருப்பி அகைன் ப்ளே பண்ணுறதுக்குரிய பட்டன். ஸோ இதோட என்னென்ன ஆக்சிலரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது கேபிள், ஸ்டீரியோ கேபிளில், அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ யூஎஸ்பி டு மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப இது வந்து ஸோ நல்லா ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி சார்ஜிங் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கைடு கொடுத்துருக்காங்க. இந்த கைடில் வந்து இந்த ப்ராடக்ட் பேராமீட்டர்ஸு, அட்வான்ஸ்ட் வயர்லெஸ் டெக்னாலஜி, அப்புறம் 10 meters 18 ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்ரி 3.7 volt பேட்ரி, அப்புறம் 5 to 6 hours, 5 volt 1 ampere, 20 hours ப்ளே டைமு, 300 hours வந்து ஸ்டாண்ட் பை டைம். இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறது பட்டன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனு, ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பவர் பட்டன், ப்ளே அது பவர் பட்டனு. செகண்ட் வந்து மோடு மீன்ஸ் டாகிள் பண்ணுறது, அதாவது டிஎஃப் மோடு, அதாவது உள்ள SD கார்டு டு MP3 ப்ளூடூத் மோடுக்கு டாகிள் பண்ணுறதுக்கு உரிய மோடு பட்டனு. அப்புறம் கால் பட்டனு, அப்புறம் வால்யூம் டிக்ரீஸ், வால்யூம் இன்க்ரீஸு, அப்புறம் இது ப்ரீவியஸ் சாங், நெக்ஸ்ட் சாங். இது நாலு பட்டனாக இந்த நாலு பட்டன். இது 4 பட்டன்னா இந்த 4 பட்டன். பவர் பட்டன், மோட் பட்டன், தேர்ட் பட்டன், இது தேர்ட் பட்டன், இது மைனஸ் வால்யூம் டிக்ரீஸ், இது வால்யூம் இன்க்ரீஸு. ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பவர் பட்டன், அப்புறம் வந்து மோடு கால் பட்டன். ஸோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. So long press for 3 seconds, the headset will start up and enter BT mode automatically. LED indicates lights turns to blue. Shutdown, long press வந்து first button இருக்குல்ல power button for 3 seconds, LED indicates turn off. Button operations வந்து answer, first வந்து answer, hang up call press,
the mode button or call button for incoming call. அப்புறம் கால் ரிஜெக்ஷன் லாங் ப்ரெஸ் பண்ணால் கால் ரிஜெக்ட் பண்ணுவான். அதாவது அதே செகண்ட் பட்டனை. ஸோ இந்த பட்டன் வந்து ஏதாவது கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணால் கால் ரிஜெக்ட் ஆகிரும். நம்ம அட்டன் பண்ணுறா இருந்தால் இந்த மோட் பட்டன் இருக்குல்ல, இதை வந்து பண்ணால் கால் அட்டன் ஆகிரும். இன்புட் கால் வந்து அட்டன் ஆகிரும். அப்புறம் மியூசிக் ப்ளே பட்டனை அந்த ஃபஸ்ட்டு பட்டனை அதான் மியூசிக் ப்ளே பட்டனை. அப்புறம் அது மியூசிக் நெக்ஸ்ட்டு மியூசிக் ப்ரீவியஸு, வால்யூம் அப்பு, வால்யூம் டவுன். இந்த மோட் பட்டன் டு ஸ்விட்ச் ப்ளூடூத் மோட் டு டைரக்ட் மியூசிக் ப்ளே மோட், அதாவது MP3 மோட். இந்த அப்படியே டாகுல் பண்ணுறது வந்து மோட் சுவிட்சுன்றது அந்த கால் பட்டன். இந்த செகண்ட் பட்டன் வந்து டாகுல் பட்டன். இந்த பட்டனை யூஸ் பண்ணி டாகுல் பண்ணிக்கலாம். அதாவது MP3யும் அதுவும் டாகுல் பண்ணுறதுக்காக உள்ள பட்டன் இது. MP3யும் இந்த இங்கே TF கார்டு போடுவாங்க, அதாவது SD கார்டு. Restart the music. It will stop playing when call coming and press M button to restart after hang up the call. ஸோ ஏதாவது கால்ஸ் வந்துச்சு அப்படின்றா பாட்டு பிளேயரு இன்கமிங் கால் வந்துருப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம், இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இது இன்கமிங் கால் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இது கால் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆஃப்டர் ஹேங் அப் த கால். ஸோ கால் ஸ்டாப் பண்ணாத கால் என் பண்ண பிறகு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷார்ட் ப்ரெஸ் பண்ணணும். அதாவது மோட் பட்டன் வந்து ஷார்ட் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி வந்து திருப்பியும் வந்து அது ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட்டு இப்போ சார்ஜிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கைடில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஃபங்க்ஷன்ஸு என்னென்ன LED எப்படி க்ளோ ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றா நம்ம பார்ப்போம். அதில் இப்போ நம்ம எப்படி வேணால் சார்ஜிங் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது இன்சர்ட் பண்ணிக்கிறோம் சார்ஜரை. இதோட சேர்த்து சார்ஜர் கொடுக்கல, நம்ம தான் கேபிள் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து லாங் கேபிள் ஆல்ரெடி சார்ஜர் உள்ள கேபிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஆன் பண்ணோடனே இந்த ரெட் இண்டிகேஷன் இருக்கும். இந்த ரெண்டு இண்டிகேஷன் வந்து ஃபுல் சார்ஜிங் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இதை சார்ஜிங் வந்து 5 to 6 hours வந்து சார்ஜ் போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 5 to 6 சார்ஜ் பண்ணோடனே இது இண்டிகேஷன்ஸ் போயிடும். போனப்புறம் நம்ம 20 hours வந்து ப்ளே டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து TF கார்டு ஸ்லாட்டில் வந்து TF கார்டு, அதாவது SD கார்டு போடலாம். SD கார்டு வந்து இது 4GB SD கார்டு. இந்த 4GB SD கார்டு வந்து ஸ்லாட்டில் போடுறோம். இந்த ஸ்லாட்டில் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ உள்ளே போய் லாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இதில் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபங்க்ஷன்ஸ் கீஸ்னால் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை வந்து நம்ம இந்த ஸ்பீக்கர் மூலமாக நம்ம கேட்குறது ரொம்ப வால்யூம் லோவாக இருக்கும். அதனால் வால்யூம் ஹையாக வச்சுட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது ஆம்ப்ளிஃபையரு. இப்போ இதை கனெக்ட் பண்ணுறேன். இது எக்ஸ்டர்னல் ஆம்ப்ளிஃபையராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணலாம். இது ஆம்ப்ளிஃபையர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது இப்படி கூட நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். இப்படி ஆம்ப்ளிஃபையர் கனெக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபீச்சர் கோயிங் டு த ஹெட்செட் இஸ் பவர் ஆன் அப்படின்ற அந்த வாய்ஸ் வரும் உங்களுக்கு, ஒரு இன்டிமேஷன் வாய்ஸு. ஸோ இப்போ வந்து திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணணும். Keychron Bluetooth headset is power on. Keychron Bluetooth headset is power on. TF card mode. TF card mode வருது. ஸோ இப்போ ப்ளே ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ வந்து இதில் ஸ்பீக்கரில் வரல, வெளியே இந்த ஆம்ப்ளிஃபையர் இருக்குல்ல, ஆம்ப்ளிஃபையர்லேருந்து ஸ்பீக்கர்லேருந்து வருது சவுண்டு. ஸோ இப்போ வந்து இந்த வால்யூம் டிக்ரீஸ் பட்டன், இதுதான் வால்யூம் டிக்ரீஸ் பட்டன். ஸோ வாய்ஸ் கம்மியாகும், இது வாய்ஸ் மேக்ஸிமம். வாய்ஸ் மேக்ஸிமம் வாய்ஸ். Volume maximum. வால்யூம் டிக்ரீஸ், வால்யூம் டிக்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சாங் வேணும்னா ஒரு கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு சாங் வந்துடும், ப்ளே ஆகும். ஸோ ப்ரீவியஸ் சாங் வேணும்னா மைனஸ் சிம்பிள், ப்ரீவியஸ். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஆஃப், அதாவது ப்ளே ஸ்டாப் பட்டனு, இது ப்ளே பட்டன். அகைன் ப்ளே ஆகும். ஃபஸ்ட்டு பவர் பட்டன் இருக்குல்ல, அது ப்ளே பட்டனு, அதுக்கப்புறம் வந்து பாஸ் பட்டன். ஸோ ரெண்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே இது லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும், பவர் ஆஃப் ஆகும். ஸோ இப்போ இதில் 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். சப்போஸ் இது நம்ம இது டிஎஃப் மோடில், இந்த எஸ்டி மோடில் இருக்கிறப்போ வந்து ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா இதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் டிஸ்கனெக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ளே பட்டன் அமுக்கணுன்னே மியூசிக் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ஃபோனில் வந்து எப்படி இந்த ஹெட்ஃபோனும் ப்ளூடூத்தும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இது ஆஃபில் இருக்குது, ஆஃப் பண்ணிடுறேன். பவர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ப்ளூடூத் வந்து ஆஃபில் இருக்குது. நான் ப்ளூடூத்து வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணுறேன், பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ பவர் ஆன் பண்ணோன்னே இது டிஎஃப் மோடு போயிடும். பாட்டு ப்ளே ஆகும். பாட்டு ப்ளே பண்ணுறப்போ வந்து பிளிங்க் ஆகும். இது பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபீபிளாக இருக்கும். இது மேக்ஸிமம் வாய்ஸு. இது இப்போ வந்து எஸ்டி கார்டு மோடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன். இதில் ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபோனை வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்து இப்போ டாகுல் பண்ணுற செகண்ட் பட்டன் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பட்டன் இது, செகண்ட் பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணால் எஸ்டி கார்டுலேருந்து மியூசிக் ப்ளே பண்ணுது. ஸோ அதுலேருந்து ப்ளூடூத் மோடுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும் ஃபோன். ஸோ டாகுல் பண்ணோடனே வந்து இப்போ பிளிங்க் ஆகுது. இப்போ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து பிளிங்க் ஸ்டாப் ஆயிடுச்சு. ரெட் இண்டிகேஷனும் ப்ளூ இண்டிகேஷனும் மாறி பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ இது வந்து ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ டாகுல் பண்ணணும், திருப்பியும் எஸ்டி கார்டு டாகுல் பண்ணணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ எஸ்டி கார்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ளே சிம்பிள், இப்போ வந்து ப்ளே வந்து பாஸ் ஆகிருக்குது ஃபோனில். இப்போ நான் டாகுல் பண்ணுறேன். டாகுல் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபோன்லேயே நம்ம இது ஃபோன் தேவை கிடையாது, டேரெக்டாக வந்து ஹெட்ஃபோன்லேயே வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளே பட்டன் ஆன் பண்ணோன்னே ஃபோனில் ஆன் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல் ஃபுல்லாமே ஹெட்ஃபோன்லேயே இருக்குது. உங்களுக்கு வந்து மொபைல் தேவை கிடையாது.
ஸோ இனிஷியலாக வந்து அது ஆன் மட்டும் பண்ணால் போதும், அவ்வளோதான். அப்புறம் சாங் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ்லாம் வந்து ஹெட்ஃபோனில் போய்க்கலாம், ப்ளே ஃபங்க்ஷன் இதை பண்ணிக்கலாம். இதை ஸ்டாப் பண்ணிடுது. ஸ்டாப் பண்ணோடனே இப்போ சிம்பிள் மாறிடுச்சு ஃபோனில். ஸோ இப்போ எஃப்எம் மோடு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதை ஹெட்ஃபோன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணோடனே இப்போ டிஎஃப் மோடு போயிடுச்சு. இந்த சாங் ப்ளே ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து எஃப்எம் மோடுக்கு எஃப்எம் மோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபோனில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ப்ளூடூத் மோடுக்கு இப்போ கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலி இந்த செகண்ட் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோடனே வந்து டாகுல் ஆகிரும். செகண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே இது ஃபஸ்ட்டு பட்டன், இது செகண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாகுல் ஆகிட்டு இப்போ வந்து எஸ்டி கார்டு மோட்லேருந்து அடுத்தது ப்ளூடூத் மோடுக்கு வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டு பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ ப்ளூவும் ரெட் கலர் இண்டிகேஷனும் ஆல்டர்னேட்டாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் மோடை ஆன் பண்ணலாம். ஸோ ப்ளூடூத் மோட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ செட்டிங்கில் போய்ட்டு ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கா செக் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ளூடூத் வந்து கனெக்டட். ஸோ பீட்டான் ஸ்டுடியோ ப்ரோ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ப்ளூடூத்லேயும் வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன்லேயும் வந்து இந்த ப்ளூ இண்டிகேஷனும் பெர்மனெண்ட்டாக க்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து எஃப்எம் வந்து நம்ம எனேபிள் பண்ணி செக் பண்ணணும். ஸோ இது வந்து ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுறேன். ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணால் தான் ஹெட்ஃபோன் வந்து ஆண்டனா மாதிரி யூஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு ஃபோனில் வந்து ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு எஃப்எம் ரேடியோ வந்து ஆன் பண்ணுறேன். எஃப்எம் ரேடியோ வந்து ஆன் பண்ணுறேன். Tumbling to his left and stopping ball from going through. Bowler. The bowler needs to back up. That's exactly what. ஸோ இப்போ எஃப்எம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ஃபோனில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஹெட்ஃபோனில் வந்து ஓகே அதான் செக் பண்ணலாம். That unfortunately I think the second and third Indian pacers So, are not doing that enough. Once again. ஸோ இப்போ ஸ்பீக்கர் ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஹெட்ஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இதை பிளிங்க் ஆகுது பாருங்கள். பிளிங்க் ஆகுது அப்படின்னா இல்லை பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, அதை வந்து இண்டிகேட் பண்ணுறது. இப்போ வந்து ஹெட்ஃபோனில் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஸ்பீக்கர் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணுறேன். ஸோ எஃப்எம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லெனோவா A6000 மாடலில் வந்து எஃப்எம் வந்து ப்ளூடூத் மோடில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதே இது வேறு ஃபோனில் சில ஃபோனில் வந்து ஒர்க் ஆகலை. அது வந்து ஃபோன் இஷ்யூனால ஒர்க் ஆகலை. சில ஃபோனில் வந்து சப்போர்ட் பண்ணுது, சில ஃபோன் வந்து ப்ளூடூத் வந்து சப்போர்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இது வந்து லைஃப் ஃப்ளேம் 7 இந்த இதில் வந்து ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகலை. ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஸோ இது ப்ளூடூத் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து இதில் ஆன் பண்ணிட்டேன் ப்ளூடூத். எல்லாரும் பேசும்படியான ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க பல பேர். இப்போ இந்த லைஃப் ஃபோனில் வந்து செக் பண்ணப்போ வந்து ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகலை. எஃப்எம் வந்து ஒர்க் ஆகலை. ப்ளூடூத் மோடு வந்து எஃப்எம் ஒர்க் ஆகலை. ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ எஃப்எம் ரேடியோ வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹெட்ஃபோனில் வந்து கேட்குது. ஸோ இந்த நார்மல் ஹெட்ஃபோனில் வரையே கேட்கும். ஆனால் வந்து இப்போ வந்து ஸ்பீக்கர் ஃபோனில் கேட்குது, ஸ்பீக்கர் ஹெட்ஃபோனில். ஸோ இப்போ ஹெட்ஃபோன் மாற்றிட்டேன். ஹெட்ஃபோனை இந்த இதில் கேட்கும். ஆனால் த்ரூ ப்ளூடூத் வந்து இதை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் வந்து ஒர்க் ஆகலை. அது யூடியூப் வந்து இந்த ஃபோன் ப்ளூடூத் வந்து ப்ரோட்டோக்கால் வந்து இதோட சப்போர்ட் பண்ணலை. ஸோ சில ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, சில ஃபோனுக்கு எஃப்எம் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ சப்போர்ட் பண்ணாத இப்போ எஃப்எம் வந்து இப்போ வந்து ஸோ இப்போ ப்ளூடூத் மோடுக்கு நான் டாகுல் பண்ணுறேன். ப்ளூடூத் மோடு வந்து இந்த பிளிங்க் ஆகிட்டு இப்போ கனெக்ட் ஆகுது. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு ப்ளூடூத்து. ஆனால் வந்து எஃப்எம் வந்து இந்த ஹெட்ஃபோனில் வந்து வரலை. ஆனால் வந்து ஸோ இது வர வைக்கணும் அப்படியே நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் ஹெட்ஃபோனை மாற்றணும். நார்மல் ஹெட்ஃபோன்னா இந்த ஹெட்ஃபோனுக்கு பதிலாக இந்த நார்மல் ஹெட்ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டீரியோ சாக்கெட் இருக்குல்ல, இந்த ஸ்டீரியோ பின்னை வந்து நார்மல் ஹெட்ஃபோனு இந்த ஃபோன்லேருந்து இதை நார்மல் ஹெட்ஃபோனாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் ஸோ இப்போ வந்து எஃப்எம் வந்து இதில் இதே நார்மல் ஹெட்ஃபோனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து இந்த லைஃப் ஃபோனில் வந்து ப்ளூடூத் மோடில் வந்து எஃப்எம் வந்து சப்போர்ட் பண்ணல. அதே இது இந்த லெனோவா ஃபோனில் வந்து லெனோவா ஃபோனில் வந்து ப்ளூடூத் வந்து சப்போர்ட் பண்ணுது எஃப்எம் மோடில். ஸோ மற்றபடி வந்து டிசைன்லாம் நல்லா இருக்குது. இங்கே ஸ்பான்ச் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பான்ச்சு. அதுக்கப்புறம் இது வந்து லெங்த் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஈஸி ஃபோல்டெலாம் இருக்குது. ஸோ இது வந்து 1100 ருபீஸ்க்கு வந்து இது ஒர்த்து. ஸோ இது 1200 ருபீஸ்க்கு இது வாங்கலாம். நார்மலாக இது ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பீட்டான் ஸ்டுடியோ ப்ரோ வந்து வாங்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஆல்.